வெல்கம் டு டோஜி கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் மொய்சஸ்ன்னு சொல்கிற இந்த ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதுக்கு முன்னும் இந்த மொய்சஸ் இந்த ஆப் எதுக்காக பாவிக்கிறோம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இந்த ஆப் நாங்கள் எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால், ஓகே முதல்ல இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்படி தான் லோகோவோட ஓப்பன் ஆகி வரப்போகுது. ஸோ இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலே இதில் தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். இது என்னவா இருக்க போகுதுன்னா, உங்களோட வாய்ஸையும் உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த வாய்ஸையும் பிரிச்செடுக்கிறதா, அதாவது ஒரு சோங்கில் இருக்கிற வாய்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த வாய்ஸை பிரிச்செடுக்கிறதுக்காக நாங்கள் இதை பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் இதை நாங்கள் கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ணி தனியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நான் இப்போ இதில் கெட் ஸ்டார்ட்ன்றதை கொடுத்துக்கிறேன். ஓகே, இதில் இப்போ எங்களுக்கு ஏதாவது ஒரு அக்கௌண்ட் மூலமாக சைன்இன் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ நான் இதுக்கு ஃபேஸ்புக்கில் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுக்க லோடாக போகுது. ஸோ லோடாகி ஃபேஸ்புக் சைட்டுக்கு போய் அது அக்செப்ட் பண்ணிவிட்டு வரப்போகுது. ஓகே, வெயிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ லோடாகி வந்துட்டுது. ஸோ உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகி வந்துட்டு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாங்ஸ் இங்கே ஒன்று இருக்க போகுது, ப்ளேலிஸ்ட்னு சொல்லி ஒன்று இருக்க போகுது. ஓகே, இப்போ நாங்கள் இதில் சாங்ஸில் தான் நாங்கள் ஒரு சாங் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளஸ் சிம்போல் இருக்க போகுது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணேன்னு சொன்னால் இதில் பாருங்கள், கீழே ஒரு மெசேஜ் ஒன்று வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஃபைல் 5 மினிட்ஸுங்கிற மாதிரி தான் அலோகேட் பண்ணி இருக்க போகுது. ஸோ நாங்கள் இம்போர்ட் பண்ணுற சாங் 5 நிமிஷம் தான் இருக்கணும். அதுக்கு மேலே எங்களுக்கு தேவைப்பட போகுதுன்னு சொன்னால் அதை நாங்கள் அப்கிரேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு ப்ரீமியம் பேக்கேஜுக்கு அப்கிரேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்க போகுது. ஸோ எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இருக்கிற சாங் தான் நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ நான் இதில் ஃபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எங்கள்கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்க போகுது. அதாவது மீடியா ஃபோட்டோஸை அக்செப்ட் பண்ணலாம்னு சொல்லி கேட்குது. நான் அலோவை கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்தேன்னு சொன்னால் எனக்கு இப்போ நான் கடைசியாக எந்த ஃபைலில் விட்டுருக்கேனோ அந்த ஃபைல் ஓப்பன் ஆகி வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாங்ஸுக்கான ஃபைல் ஓப்பன் ஆகி வந்திருக்கு. ஸோ நான் இதில் 2வது சாங்கு கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ செலக்ட் பண்ணிட்டேன்னு சொன்னால் இதில் எங்களுக்கு 10 ஆப்ஷன் மட்டும் எனபிளாக இருக்கும். மற்றது ப்ரீமியத்துக்கு தான் எனபிளாக இருக்க போகுது. ஸோ எங்களுக்கு இந்த 2 ஆப்ஷனையும் என்னென்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது என்னன்னு சொன்னால், ஒரு வாய்ஸ், மற்றது ட்ரம், மற்றது பேஸ் அண்ட் இதை விட அதர் சவுண்டை நீங்கள் எடுக்கணுமா, தனித்தனியாக எடுக்கணுமான்னு சொல்லி கேட்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் வாய்ஸையும் இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்டையும் தனித்தனியாக எடுக்கணுமான்னு சொல்லி கேட்குது. ஸோ எங்களுக்கு இதில் இந்த 2லேயும் ஏதாவது ஒரு ஆப்ஷனை கொடுக்கலாம். ஸோ நான் இதில் முதலாவது ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். 2வது ஆப்ஷனை சொல்லிக்க தனியாக வாய்ஸ் இல்லாட்டி தனியாக இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் எடுக்கலாம். ஸோ நான் இதில் முதலாவது ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா 2வதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொடுத்துட்டு இதில் நான் சப்மிட்டை கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்தேன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால், இந்த ஃபைல் அப்லோட் ஆக போகுது. எங்களோட ஃபோனில் இருந்து இந்த ஆப்புக்கு இந்த ஃபைல் அப்லோட் ஆக போகுது. ஸோ நான் இதுக்காக வெயிட் பண்ணிக்கிறேன். இப்போ எங்களோட ஃபைல் அப்லோட் ஆகிட்டு இப்போ என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால், இது ப்ராசஸிங் பண்ண போகுது. ஸோ ப்ராசஸிங்காக எங்களுக்கு ஒரு சில நிமிஷங்கள் தேவைப்படும் மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ நான் இதில் கோடேட்ன்றதை கொடுத்துக்கிறேன். ஸோ இது ப்ராசஸ் ஆகி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ராசஸிங் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், இந்த சாங் டவுன்லோட் ஆக போகுது. ஸோ இந்த டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது இப்போ ஃபுல்லாக டவுன்லோட் ஆகி முடிஞ்சுது. ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இதில் இந்த ட்ராக்கை கிளிக் பண்ணிக்கிறேன். செய்ய போகிறேன்னா, இந்த சாங்கில் இப்போ எங்களுக்கு தனியாக வாய்ஸ் மட்டும் தேவைன்னு சொல்லிட்டு வாய்ஸில் சவுண்டை மட்டும் மற்ற எல்லாத்தையும் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஸோ வாய்ஸை மட்டும்னு சொன்னால் எங்களுக்கு வாய்ஸ் லைன்ஸ் வரைக்கும் வாய்ஸ் மட்டும் கேட்குற மாதிரி இருக்கும். இதில் வாய்ஸ் லைனை மட்டும் விட்டுருக்கேன் பாருங்கள், வாய்ஸ் மட்டும் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதில் இந்த வாய்ஸை மட்டும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால், இல்லாட்டி உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால், அதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 அடையாளம் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணேன்னு சொன்னால் இதில் பாருங்கள், எக்ஸ்போர்ட்டுங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்க போகுது. ஸோ எக்ஸ்போர்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, எக்ஸ்போர்ட்டில் பாருங்கள் சேவ் டு டிவைஸ்ங்கிற மாதிரி கேட்குது. இல்லாட்டி அதை நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்களான்னு கேட்குது. ஸோ நான் இதில் சேவ் டு டிவைஸை கொடுத்துக்கிறேன். ஓகே, சேவ் டு டிவைஸை கொடுத்தேன்னு சொன்னால் இதில் பாருங்கள், செப்பரேட் ட்ராக் வேணுமா இல்லாட்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணின மாதிரி வேணும்னு சொல்லி கேட்குது. ஸோ உங்களுக்கு செப்பரேட் ட்ராக் வேணும்னு சொன்னால் நீங்கள் செப்பரேட் ட்ராக்டாக கொடுத்துக்கலாம். ஆடியோ மிக்ஸ்னு சொல்லிக்க தனியாக வாய்ஸ் மட்டும் நான் இப்போ இதில் இதை நான் செட் பண்ணி வச்சுருக்கணும், அது மட்டும் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் இதில் எங்களுக்கு ஆடியோ மிக்ஸ் தான் தேவை. ஸோ நான் ஆடியோ மிக்ஸை கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுக்க எங்களுக்கு கேட்க போது MP3 வேணுமா இல்லாட்டி MP4A இந்த ஃபார்மேட்டில் வேணும்னு சொல்லி நான் MP3 கொடுத்துட்டு சேவ்ன்றதை கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இது ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிய போகுது. எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சதும் எங்களுக்கான சாங் எங்களோட ஃபோன் டிவைஸில் கம்ப்ளீட்டாக வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை எங்கே போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிக்கட்டும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சது. ஸோ இந்த மீடியா எங்களோட டிவைஸில் சேவ் ஆகிட்டுன்னு சொல்லி காட்டுது. ஸோ நான் இப்போ என்னோடய ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைலில் போனீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள், இன்டர்னெட் ஸ்டோரேஜ்ன்றதை நான் வர்றேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கொண்டு போய்க்க அதில் பாருங்கள் மியூசிக்ங்கிற மாதிரி ஒரு ஃபோல்டர் இருக்க போகுது.
ஓகே, அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாங் வந்து வந்திருக்கும் பாருங்கள். ஸோ நான் அதை ப்ளே பண்ணி பார்க்குறேன். அதான் அந்த சாங்னு சொல்லி நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ வாய்ஸ்ன்றதால கொஞ்சம் லைன் விட்டு தான் வரும். தனியாக வாய்ஸ் மட்டும் வரும். ஸோ ஓகே, அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் டோஜி கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி உள்ள வச்சிங்கன்னு சொன்னால் தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். தேங்க்யூ கைஸ், பை பாய்.